தோத்த போர்ல மட்டும் தான் நான் அதனுடைய விவரங்கள் வந்து வெளியிடவில்லை. ஹெண்டர்சன் புரூக்ஸ் ரிப்போர்ட் என்று ஒரு ரிப்போர்ட் இருக்குது. சீனாவுக்கு எதிரான 1962ல் நடந்த போருக்கு ஒரு ரிப்போர்ட் கூட தயாராகப்பட்டது. அது ம ஒரு நியர்லி 50 வருட காலம் வரை அது வந்து ஒரு சீக்ரெட்டாவே வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது விவாதத்துக்கு கூட நாடாளுமன்றத்துக்கு கூட வரவில்லை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போருக்கும் வந்து நிச்சயமாக ரிப்போர்ட்ஸ் இருந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கார்கில் போர் நடந்தது இல்லையா? 1999ல ஒரு கார்கில் போர் நடந்தது. அதை வந்து இதுல அசஸ் பண்றதுக்காக சுப்பிரமணியம் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை வந்து நியமிக்கிறார்கள். அதாவது சுப்பிரமணியம் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட். இந்த ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா? அவருடைய தகப்பனார். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட். ம், ம். அ அவர் ஒரு ரிப்போர்ட் வந்து அவருடைய அந்த குழு வந்து ஒரு ரிப்போர்ட் பிரிப்பேர் பண்றது. அது அனைவருக்கும் அது வந்து பப்ளிஷ் கூட பண்ணாங்க. ஜெய்சங்கரே வந்து ஐ மீன் இவரு சுப்பிரமணியமே அது வந்து பப்ளிஷ் பண்ணாரு. அவருடைய பர்சனல் இத வந்து பப்ளிஷ் பண்ணாரு. சேஜ்ன்னு நெனைக்கிறேன் பப்ளிகேஷன். பப்ளிஷ் பண்ணி அனைவரும் படித்தோம். படித்து அதற்கு எதிர்வினையாற்றினோம். அதில் என்னென்ன நடந்திருக்கிறது மிக தெளிவாக அனைவருக்கும் தெரியுது. 99 போர்ல வந்து எத்தனை பேர் மாய்ந்தார்கள் பார்த்தீங்கன்னா, 1400 சொச்சம் பேர் வந்து மாய்ந்திருக்கிறார்கள். இது அனைத்து கணக்குமே வந்து அதுல தெளிவா இருக்கிறது.